வணக்கம், இது உங்களுடைய இளம்பூக்கள் இன்டர்வியூ. நான் உங்கள் வினீத். பக்கத்தில் கோச் நிற்கிறார், இளம்புயல் கோச் டினோ. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் இளம்பூக்கள் பிளாக்கோட 1-0 ஜெயிச்சிருக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஈலவர் ஸ்ட்ராங் டீம் பிரான்ஸ்ல இருந்த டீம்களோட 0-0 விளையாடி இருக்கீங்க. இது வரைக்கும் உங்களை ஒரு தோல்வியும் பார்க்கல. உங்களோட டீமோட விளையாட்டு எப்படி இருக்குது? தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாறினாங்க. நாங்கள் வந்த டைமிங்கும் கொஞ்சம் இட்டுமிட்டா இருந்தது. அது நீங்கள் வேலைக்கு துவங்கிட்டீங்க ஒரு டீம் வராதால். அப்போ அதால் கொஞ்சம் ஒவ்வாரமிங்கெல்லாம் தொடங்கினாங்க. ஆனால் ஓகே, ஒரு கோல் அடித்து வின் பண்ணிட்டோம். ஆனால் நாங்கள் அதுக்கு ஹாப்பி இல்லை. இல்லை, வின் பண்ணுறதுக்கு முறை இருக்குது, அது எங்களோட முறை இல்லை. எல்லாம் போய் முறாது இல்லை. அப்போ செகண்ட் மேட்ச் கொஞ்சம் ஃபுல் டஃப். நாங்கள் வேறு டெக்டிக் யூஸ் பண்ணாங்கல்ல, என்ன இளவரோட என்ன தெரியுமா, அவங்க டஃப்பாக விளையாடுவாங்க. அதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் தோல்வி பார்க்கக்கூடாதுன்னு யோசிக்கிற இந்த டூர்னு ஃபுல்லாக. ஸோ ஐ திங்க் அநேகம் நீங்கள் எங்கள் தோல்வி இந்த முறை பார்க்க குறைவாக இருக்குது. அது வந்து நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ். அண்ட் இதுவரைக்கும் நீங்க வந்து பார்த்ததுல நிறைய மேட்சுகள் பார்த்துட்டோம். இதுவரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டஃபா இருக்கிற மேட்ச், டஃபா இருக்கிற டீம் என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு டஃப்னா நாங்கள் டஃப் கொடுப்போம் நாங்களும். ஆனால் எங்களுக்கு லக்குன்றது ஒன்றும் இல்லை. கூட இருக்கிறது பார்த்தா இப்போ பிரேடா இல்லாட்டி எஸ்பிசியில் வந்தால் அப்பப்போ அந்த ஒரு சின்ன ஒரு கேப் 1-0 தான் கூட தோக்குனாங்க. ஸோ அந்த லக்குன்ற இல்லாமல் இருக்குது. ஆனால் பார்ப்போம், இந்த முறை கொஞ்சம் லக்கை விட்டு கொஞ்சம் தன்னம்பிக்கையில் கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த்தை போட்டிருக்கோம். பார்ப்போம் என்னமா போகுதுன்னு. அதான் நீங்களும் எப்பவுமே உங்களோட டோர்னமெண்ட் மதிச்சு வர்றீங்களா உங்களோட டீமோட ஒவ்வொரு வருஷமும் மறக்காம. நீங்க வார ஜூன் மாதம் 15 ஒரு டோர்னமெண்ட் செய்கிறீங்க அவுட்டோருக்கு. அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக வருவோம். நீங்க வந்து வருஷம் வருஷம் எங்கிற டோர்னமெண்ட்டுக்கு வர்றதுக்கு காரணம் லைக் எப்படி சொல்றது, சாப்பாடுன்னு சொல்ல மாட்டேன். மேலாக நீங்கள் நடத்துகிற விதம், அந்த டைமுக்கு போகிறது, அடுத்தது லைக் அந்த ஃபன்னாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய டஃப்பான டீம்லாம் வருவாங்க. சும்மா ஈஸி டீம்ஸ்லாம் இல்லை, டஃப்பாக இருக்கும். எல்லா டீம் டஃப்பும் கொடுக்கும். இப்போ அது விளையாட எங்கள் டீமுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. அப்போ அதெல்லாம் கூட வராங்க. நாங்கள் வந்து 2019 வாரம் அடி வாங்கி போயிட்டே இருப்போம். ஆனால் இப்போ நாங்கள் ஒரு லெவலுக்கு வந்துட்டோம். அதை வாங்கி தான் திரும்ப கொடுக்கணும். ஸோ இப்போ கொடுக்குற நம்மளுக்கு வந்துட்டு பார்ப்போம். அதான் நாங்களும் இளம்புயல் வளர்ச்சியை பார்த்துக்கொண்டே இருக்கிறோம். அதனால கண்டிப்பாக நீங்க இந்த டோர்னமெண்ட்ல நல்ல ஒரு பிளேஸ்ல வருவீங்க நம்புறேன். அதுக்கு வாழ்த்துக்கிறோம்.